வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பக்தியோட உச்சம்னா என்னன்னு காட்டின ஒரு வேட்டைக்காரரோட கதை. இது சும்மா ஒரு கதைன்னு நினைச்சிடாதீங்க. அன்புனா என்ன, தியாகம்னா என்னன்னு நமக்கு புரிய வைக்கிற ஒரு சரித்திரம்னே சொல்லலாம். வாங்க, கண்ணப்பர் என்கிற அந்த மாமனிதரோட கதைக்குள்ள நாமளும் பயணம் செய்வோம். பக்தி. இந்த பக்தியை நாம எப்படி அளக்கிறது? நாம செய்யற பெரிய பெரிய பூஜைகள்லையா, இல்ல நம்ம மனசுக்குள்ள இருந்து வர்ற ஒரு சின்ன ஆனா தூய்மையான அன்புலையா? இதுல எது உண்மையான பக்தி? இந்த ஒரு கேள்விதான் கண்ணப்பர்னு ஒரு மிகப்பெரிய பக்தரோட கதைக்குள்ள நம்மள கூட்டிட்டு போகுது. சரி, நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா, பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி பொத்தப்பி நாடுன்னு ஒரு இடம். அங்க உடுப்பூர்னு ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல வேட்டைக்காரங்களோட தலைவன் நாகன், அவரோட மனைவி தத்தை, இவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அவனுக்கு பேரு திண்ணன். பாசமா வளர்க்குறாங்க. ஆனா அந்த பையனோட விதி வேற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. ஒரு தெய்வீக அழைப்பு அவனோட வாழ்க்கையே மாத்தி அவனை கண்ணப்பரா ஆக்கப் போகுது. அப்போ இந்த திண்ணனார் யாரு? அவர் சும்மா ஒரு சாதாரண வேட்டைக்காரர் இல்ல. ஒரு வேடர் குலத்துல பிறந்தாலும் அவரோட குணம் ரொம்பவே உயர்ந்தது. சின்ன விலங்குகள், பெண் விலங்குகள் மேல அம்பையே எய்யமாட்டாராம். அவ்வளவு கருணை. வில்வித்தையில சூரப்புலி. தாம் மக்களுக்கெல்லாம் ராஜாவா முடிசூட்டப்பட்டவர். ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியம், அவருக்குள்ள இருந்த காமம், கோபம் மாதிரியான கெட்ட குணங்களை எல்லாம் அவர் அப்பவே ஜெயிச்சிட்டாராம். திருக்காலத்தி புராணம் என்ன சொல்ல தெரியுமா? அவர் மகாபாரதத்துல வர்ற அர்ஜுனனோட மறுபிறவியாம். இப்ப யோசிச்சு பாருங்க, அவரோட விதி எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். எல்லா பெரிய கதைகள்லையும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி திண்ணனாரோட வாழ்க்கையிலையும் ஒரு திருப்புமுனை வருது. அதுவும் அவர் போன ஒரு வேட்டையில தான். ஒரு ஒத்த காட்டுப்பன்றையை துரத்திட்டு போன அந்த ஒரு சம்பவம் அவரோட மொத்த வாழ்க்கையோட பாதையுமே மாத்தி போட போகுதுன்னு அவருக்கு அப்போ சத்தியமா தெரியாது. அந்த பன்றிய துரத்தி ஒரு வழியா அதை வேட்டையாடி முடிக்கிறாரு. உடம்பெல்லாம் ஒரே களைப்பு, பயங்கர தாகம். அப்போதான் பக்கத்துல இருந்த காளகஸ்தி மலைய பாக்குறாரு. அதை பார்த்ததும் ஏன்னு தெரியல, அந்த மலை மேல ஏறணும்னு ஒரு ஆசை. இல்ல, அது ஆசை இல்ல, ஏதோ ஒரு சக்தி அவரை அந்த மலை மேல இழுக்கிற மாதிரி ஒரு உணர்வு. மலை மேல ஏற ஆரம்பிச்ச உடனேயே அவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்க ஆரம்பிக்குது. அவர் மேல இருந்த எல்லா பாரமும் இறங்குன மாதிரி ஒரு ஃபீல். மெதுவா இந்த உலகத்தோட நினைப்பே இல்லாம அவரோட சுய உணர்வே போற மாதிரி ஒரு நிலை. அப்பதான் முதல் முறையா அங்க இருந்து சிவலிங்கத்தை பாக்குறாரு. அதை பார்த்த அந்த நொடி, அடேப்பா, அது வரைக்கும் அவர் வாழ்க்கையில அனுபவிக்காத ஒரு பேரன்பு அவர் மனசுக்குள்ள கடல் மாதிரி பொங்குது. இப்பதான் இந்த கதையில ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். இங்க ஒரே இறைவனை 2 பேரு 2 விதமா வழிபடுறாங்க. ஒரு பக்கம் ஆகம சாஸ்திரங்கள் படி, அதாவது இப்படிதான் பூஜை செய்யணும்னு இருக்கிற எல்லா விதிமுறைகளையும் கடைபிடிச்சு செய்யற ஒரு வழிபாடு. இன்னொரு பக்கம் எந்த விதிமுறையும் இல்ல, மனசுல இருக்கிற தூய்மையான அன்பை மட்டுமே ஆதாரமா வச்சு செய்யற ஒரு வழிபாடு. இந்த ஒப்பீட்டை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு பக்கம் சிவபோச்சாரியார்னு ஒரு பூசாரி ரொம்ப சுத்தமா, ஆச்சாரமா, சாஸ்திரத்துல சொன்ன மாதிரி புனித பாத்திரத்துல தண்ணி, கூடையில பூ, தொடாம படைக்கிற பழம், இனிப்புன்னு வழிபடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம திண்ணனார் வாயிலேயே தண்ணியை கொண்டு வந்து அபிஷேகம் பண்றாரு. தலையில வச்சிருந்த பூவையே எடுத்து சாமிக்கு போடுறாரு. தாம் வேட்டையாடின பன்றி இறைச்சிய முதல்ல அவரே கடிச்சு பார்த்து நல்லா இருக்கிற துண்டை மட்டும் சாமிக்கு படைக்கிறாரு. இப்போ சொல்லுங்க, இதுல எது உண்மையான பக்தி? இப்படி 5 நாளா இதேதான் நடக்குது. காலையில சிவகோச்சாரியார் கோவிலுக்கு வர்றாரு, சுத்தமா பூஜை பண்றாரு. அவர் போனதுக்கு அப்புறம் திண்ணனார் வந்து அன்பா பூஜை பண்றாரு. மறுநாள் காலையில வர்ற பூசாரி அங்க இறைச்சி துண்டுகள், எச்சில் பட்ட பூக்கள்லாம் கிடக்கிறத பார்த்து பதறி போயிடுறாரு. ஐயையோ, யாரோ கோவில தீட்டுப்படுத்துறாங்களே, இறைவா, இதை எப்படியாவது நிறுத்துன்னு மனமுருகி வென்றாரு. பூசாரியோட வேண்டுதனை இறைவன் கேட்டுட்டாரு. சரி, உண்மையான பக்தினா என்னன்னு இவருக்கு புரிய வைக்கணும். அது மூலமா இந்த உலகத்துக்கே காட்டணும்னு முடிவு பண்றாரு. அதனால ஒரு சோதனையை நடத்த போறாரு. ஆனா அது வெறும் சோதனை இல்ல, உண்மையான பக்தியை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போற ஒரு தெய்வீக நாடகம். அன்னிக்கு ராத்திரி சிவகோச்சாரியாரோட கனவுல சிவனே வராரு. வந்து சொல்றாரு, நாளைக்கு நீ கோவிலுக்குள்ள ஒளிஞ்சுக்கோ, அங்க என்ன நடக்குதுன்னு நீயே பாரு. யாரு இந்த தீட்டை பண்றாங்கன்னு உனக்கே புரியும். உண்மையான பக்தியோட அர்த்தமும் உனக்கு விளங்கும் அப்படின்னு சொல்லி மறைறாரு. மறுநாள் விடியுது. இது 6வது நாள். ஒரு பக்கம் பூசாரி ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காரு. வழக்கம் போல திண்ணனார் வர்றாரு. கையில இறைவனுக்கு பிடிச்ச இறைச்சி, வாயில அபிஷேகத்துக்கு தண்ணி, தலையில பூவோட அம்புட்டு அன்போட வர்றாரு. ஆனா அன்னைக்கு அவர் அங்க பார்த்த ஒரு காட்சி அவரோட உலகத்தையே புரட்டி போட்டுடுச்சு. அவர் இதயமே நொறுங்கி போச்சு. இப்போதான் நாம் இந்த கதையோட உச்சக்கட்டத்துக்கே வர்றோம். தியாகத்தோட கடைசி எல்லை எது, அன்போட உண்மையான ஆழம் என்னன்னு திண்ணனார் இந்த உலகத்துக்கே காட்ட போற தருணம் இது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த காட்சிய. திண்ணனார் பாக்குறாரு, சிவனோட சிலையில வலது கண்ணுல இருந்து ரத்தம் கொட்டுது. பதறி போறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம கையில இருந்த மூலிகை எல்லாம் வச்சு பாக்குறாரு. ரத்தம் நிக்கல. அப்போதான் ஒரு கொன்னு தோணுது. ஊனுக்கு ஊன், அதாவது கண்ணுக்கு கண்டா மருந்து. ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. தன்னோட அம்பை எடுத்து தன்னோட வலது கண்ணை அப்படியே நோண்டி எடுக்கிறாரு. எடுத்து சிவனோட கண்ணுல அப்பறாரு. என்ன ஆச்சரியம், ரத்தம் நின்னுடுச்சு.
அப்பாடான்னு பெருமூச்சு விடுறதுக்குள்ள அடுத்ததா இடது கண்ணுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. இப்போ தின்னனாருக்கு ஒரு குழப்பம். இந்த கண்ணையும் எடுத்துட்டா அப்புறம் எப்படி இடத்த சரியா பார்த்து வைக்கிறது? அதுக்கும் ஒரு வழி கண்டுபிடிச்சாரு பாருங்க. தன்னோட செருப்பு போட்ட காலை ரத்தம் வர்ற இடது கண்ணுக்கு அடையாளமா வச்சுக்கிட்டு தன்னோட இன்னொரு கண்ணையும் நோண்ட தயாராகிறாரு. என்ன ஒரு தியாகம்! அன்போட உச்சம் இது. அவர் தன்னோட அடுத்த கண்ணை நோண்ட போற அந்த நொடி ஒரு தெய்வீக கை வந்து அவரோட கைய பிடிக்குது. சிவனே நேர்ல தோன்றி ரொம்ப கருணையா சொல்றாரு, என் அன்பு மகனே கண்ணப்பா, நிறுத்து. அன்னைக்கு தன் கண்ணை இறைவனுக்கு அப்பியதால தின்னனார் கண்ணப்பரானாரு. கண்ணப்பர், இந்த பேரோட அர்த்தம் என்னன்னா இறைவனுக்காக தன் கண்ணையே கொடுத்தவர். இது சும்மா ஒரு பேர் மாற்றம் கிடையாது. ஒரு சாதாரண மனிதன் தன்னோட பக்தியால ஒரு தெய்வீக அங்கீகாரத்தை பெற்ற சரித்திரம் இது. சரி, இந்த கதை கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இது வெறும் கதை மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான சில அர்த்தங்களும் குறியீடுகளும் இருக்கு. அது என்னன்னு இப்ப நாம பார்க்கலாம். இந்த கதையில வர்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த காட்டுப்பன்றி இருக்கு இல்லையா, அது வேற எதுவும் இல்ல, நம்ம மனசுல இருக்கிற நான்ற அகங்காரம் தான். அந்த பன்றியை வேட்டையாடுறது நம்ம அகங்காரத்தை ஜெயிக்கிறதுக்கான ஒரு போராட்டம். பூசாரியோட சடங்குகள் எல்லாம் வெளிப்படையான பக்தி. ஆனா கண்ணப்பரோட தியாகம் அதுதான் ஆத்ம நிவேதனம். அதாவது கேள்வியே கேட்காம தன்னை முழுசா இறைவன்கிட்ட ஒப்படைச்சிடுறது. ஆக இந்த கதை மூலமா நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, உண்மையான பக்தின்றது வெறும் சடங்குகள்லயோ சம்பிரதாயங்கள்லயோ இல்ல. அது மனசுலேருந்து வர்ற தூய்மையான அன்புல தான் இருக்கு. அந்த அன்பு தான் எல்லாத்தையும் விடவும் உயர்ந்தது. இந்த உண்மையை தான் அன்னிக்கு ஒழிஞ்சிருந்து பார்த்த சிவகோச்சாரியாரும் உணர்ந்தாரு. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். கண்ணப்பரோட கதை நமக்கு காட்டுற உண்மையான நம்பிக்கை எது? காலங்காலமா நம்ம பின்பற்றிட்டு வர்ற பாரம்பரியங்கள்லயும் சடங்குகள்லயும் இருக்கா, இல்ல அன்பால தூண்டப்பட்டு நமக்கான ஒரு வழியில நமக்குள்ள ஏற்படுற ஒரு பெரிய மாற்றத்துல இருக்கா? உண்மையான பக்தி பழமையில இருக்கு இல்ல புதுமையில இருக்கு? நீங்களே யோசிச்சு பாருங்க.